உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களையும் சனி பகவானின் ஆதிக்கத்தையும் உடைய மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 2ஆம் இடத்துக்குடைய சனி பகவான் கோச்சாரப்படி 3ஆம் இடமான மீனத்தில் போய் பயிற்சி ஆகிறாரு. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்னென்னா 29/3/25 முதல் 30/4/25 வரை சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் வயது மூத்தவர்கள் வீட்டில் யாராவது வயசில் மூத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை தேடி வரும். ஹாஸ்பிட்டலில் 2 மாதம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 3 மாதம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்கெல்லாம் உடல் தேடி வீட்டுக்கு வந்துடுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது, குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது குடும்பத்தோட, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தந்தையன் உங்களுக்கு அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் அவரை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. தொழிலில் எதிர்பாராத நஷ்டம், திடீர்னு நஷ்டம் ஆகிறது, வீடு நிலம் இதில் விற்று கடனை அடைக்கிறது, இது போன்ற கொஞ்சம் அசுவ பலனும் சுபலனும் கலந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் திருமணமாகி ரொம்ப நாளாச்சு, நீண்ட நாளாச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சுப விரைய செலவு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் செய்கிறது, நாங்கள் 2 பேர் கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறது. உடன்பிறப்புகள்கிட்ட பிரச்சனைகள் வர்றது, அப்போ உங்களுடைய உடன்பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சொத்து சம்பந்தமாகவோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனையோட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செய்கிற தொழில் எதுவானாலும் எதிர்பாராத லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் நஷ்டமாகாது. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் கண்காணித்து பாருங்கள். ஏதாவது தவறாக தெரிஞ்சு அப்படின்னாக்க நண்பர் மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுடைய குழந்தையுடைய நண்பர் மாதிரி நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசி அதை சமாதானப்படுத்துங்க, கேட்டுக்கிடுவாங்க. உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் வெளிவட்டாரத்தில் யார் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வேறு யாரும் சொந்த பந்தங்களாம், அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் வார்த்தையை அளவுந்து பேசாமல் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால் பேச்சில் நிதானமாக இருங்க. புதிய தொழில் தொடங்குறது, புதிய முயற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க. உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான வைத்திய முறையை பார்த்துக்கிறங்க. 30/3/26 8/6/27 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது. உடல்நிலை இப்போ இதுக்கு முன்னாடி அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு அந்த உடல்நிலை சரியாயிரும், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் எல்லாமே அப்படியே மாறிடும். அந்த 1 வருஷம் அப்படி இருக்கும், அதுக்கு கடைசி வருஷம் இப்படி இருக்குது. அது போன்ற சுப விஷயங்கள் எல்லாம் கலந்து நடக்கும். கோச்சாரப்படி ரிஷபத்தில் அதாவது வைகாசி மாதம், சிம்மத்தில் ஆவணி மாதம், கன்னியில் புரட்டாசி மாதம், தனுசுனா மார்கழி மாதம், இந்த மாதங்களில் சூரியன் வரும்போது மட்டும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேணாம். அந்த மாதங்களில் உங்களுக்கு ராசி இப்படின்னு சொல்லிட்டேன், அந்த ராசிக்கு உண்டான மாதம் என்ன மாதம், தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதங்களில் சூரியன் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உடம்பு சரியில்லைன்னா அதை பார்த்துக்கிறங்க. வீட்டில் உள்ள வயது மூத்தவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இங்கே ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தாய் தந்தை அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. எது சம்மந்தமாகவும் அவங்கள்ட்ட பிரச்சனையை பண்ணாதீங்க. அவங்க மனசு நோகிற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் செய்கிற தொழில் எதுவானாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு போகிறது, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். 30/3/26 8/6/27 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார்.
இந்த காலகட்டங்களில் வீடு நிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடன்பிறப்புகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இருந்தாலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இரும்பு நெருப்பு சம்மந்தமாக நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. கோச்சரப்படி ரிஷபம், அதாவது வைகாசி மாதம், கடகம் ஆடி மாதம், கன்னி புரட்டாசி மாதம், தனுசு மார்கழி மாதம், இந்த மாதங்களில் சந்திரன் வரும்போது, சந்திரன் வந்து தினசரி அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்கு வருவார். அப்போ இந்த ராசியிலெல்லாம் சந்திரன் வரும்போது நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்க பார்ப்போம். 29/3/25 30/4/25 வரைக்கும் சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் விரய செலவுகள், வீடு நிலம் இதில் வந்து விற்றுவிட்டு கடன் அடைக்கிறது, அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து பிரச்சனை அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 30/4/25 30/3/26 வரைக்கும் சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இதில் வந்து புதுசாக தொழில் தொடங்குறது, ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் வீடு நிலம் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அப்போ அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம் வேறு, அப்புறம் அந்த 1 மாதம் கழித்த உடனே ஏப்ரல்லேருந்து நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மே மாதம் பார்த்தோம்னா குரு பயிற்சி ராகு பயிற்சி வர்றதுனால உங்களுக்கு ஒரு வேளை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. 30/3/26 8/6/27 வரைக்கும் சனி பகவான் வந்து ரேவ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலம் காட்ட மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அதாவது கடைசி ஒரு சனிப்பயிற்சியுடைய கடைசி ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோச்சாரப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் மீனத்தில் சனி பகவான் இருந்து அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அப்படின்னா 100% உங்களுக்கு சுப பலன் கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். ஒருவேளை வேறு இடங்களில் இருந்தால் கொஞ்சம் பலன் கொஞ்சம் குறைவாக கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஜாதகப்படி. கோச்சாரப்படி ரிஷபம், அதாவது வைகாசி மாதத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலத்தில் 100% நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கடகத்தில் ஆடி மாதத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலங்களில் நீச பங்க ராஜயோகம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் தான். அவர் வந்து வைகாசி மாதத்துலேயும் ஆடி மாதத்துலேயும் வரும்போது பூரா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு சனி பகவானை சனிப்பயிற்சி முடிஞ்ச உடனே போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டே இருங்க. வருஷத்துக்கு 2 தடவை போகலாம், 6 மாதத்துக்கு கூட போகணும். அப்படி இல்லை முடியலை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுறது, குடும்பத்தோடு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா மரக்கன்றுகள் நடுங்க. உங்கள் ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லையோ மரக்கன்றுகளை வாங்கி நட சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அங்கே மரக்கன்றுகள் நீங்கள் தானமாக கொடுங்க. வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த வர்றவங்களுக்கு அவங்க ஒரு நாள் கொடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி சிவன் கோயில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் ஊர்லேயோ அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு மரக்கன்றுகளை நடவு செஞ்சு அங்கே கொண்டு நடவு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அங்கே கொண்டு அந்த மரக்கன்றுகளை கொடுத்துட்டு அதை முடிஞ்சால் நீங்கள் வாரமோ அல்லது மாதத்துக்கூடயே போய் பராமரிப்பு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இல்லை நீங்களே கூட பராமரிப்பு பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு, உள்ளூருக்குள்ளே தான் கோயில் இருக்குது அப்படின்னா நீங்களே கூட அதை செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் உங்கள் பரம்பரையும் நல்ல அமைப்பில் வந்துடுவாங்க. எந்த தோஷமும் இல்லாமல் வரக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கும். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற பள்ளிகள் இருக்கும். அதில் போய்ட்டு அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன்.